அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகாரில் இருப்பது என்ன என்பது தெரிய வந்திருக்கிறது. தன்னை உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்ய முயற்சி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாகவும் தற்போது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக பணிபுரிந்து வருபவர் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்கள் இவர்கள் டிஜிபி அவர்களோட ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரது அறையில் தீ விபத்து நடந்தது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் நடந்திருக்குமோ என்ற அடிப்படையில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக கல்பனா நாயக் இருந்தபோது கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் எழும்பூர் சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் குறிப்பாக இவரது ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அவரது அறையில் தீ விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஏசியின் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து நடத்தப்பட்ட அறையில ஏடிஜிபி கல்பனா நாயக் அப்போது இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்துமே தீயில் கருகி எரிந்து நாசமாகியிருந்தன. பிறகு 15 நாளுக்கு பிறகு விடுப்பு சென்றிருந்த ஏடிஜிபி அவர்கள் தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் மற்றும் தலைமை செயலருக்கு ஒரு புகார் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் தனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து என்பது தன்னை கொலை செய்ய நிகழ்த்தப்பட்ட நாடகம் அல்லது சரி என பரபரப்பு குற்றச்சாட்டை அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த புகாரில் பாராபட்சம் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலும் உதவியாளர் தேர்வில் முடிவுகள் வெளியான விவகாரத்தில் குறிப்பாக இடஒதுக்கீடு செய்வதில் முரண்பாடு இருப்பதாக தெரிவித்த நிலையில இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்திருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபி விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் இதன் காரணமாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசாங்க சொத்துக்களும் சேதமடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏடிஜிபி இருந்தபோது உதவியாளர் தேர்வு இட ஒதுக்கீட்டில் நடந்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியதை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக இந்த தேர்வுகள் தொடர்பான ஆய்வுகளை அன்று நடத்தி மறு பரிசீலனை செய்து வேறொரு பட்டியலை வெளியிட இருந்த நிலையில் தான் இந்த தீ விபத்தானது நடைபெற்றதாகவும் அதனால் தன்னால் அந்த பட்டியலை சரிபார்க்க முடியவில்லை என்ற ஒரு குறிப்பிட்டும் அந்த புகாரில் குறிப்பிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த தீ விபத்து தொடர்பான தகவல்கள் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. இந்த தீ விபத்தானது சென்னை ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்றதாகவும் 12 மணி அளவில் தேர்வாணைய அலுவலக கட்டிடத்தில் 4ஆம் மாடி உள்ள கூடுதல் இயக்குநர் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அறை மற்றும் அலுவலக அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 4 ஏசிகள், டிவி, சோஃபா, சேர், டேபிள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அதேபோல அலுவலகத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் தீ விபத்தில் எரிந்து நாசமாயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறை கூடுதல் இயக்குநர் கல்பனா நாயக் அறை முழுவதும் தீயில் எரிந்து விட்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில தெரிய வந்திருக்கிறது. தீ விபத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வழக்கு, அதாவது கல்பனா நாயக் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் இருக்குமோ என்ற கொடுத்த புகாரானது சென்னை காவல்துறையில மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே எக்மோர் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில வழக்கானது மத்திய குற்றப்பிரிவு விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து நடந்தது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அது அவருடைய அறை முழுவதுமாக எரிந்து நேசமாக இருப்பதுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.